கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. சங்கீதம் 11வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை வாசிக்கும்போது, சங்கீதம் 11 4வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகின்றன. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன. கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 15 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் கண்கள் எவ்விடத்திலிருந்தும், எவ்விடத்தில் இருக்கிற மனிதர்களையும், யாரையெல்லாம், நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நல்லவர்களையும் பார்க்கிறது, மோசமானவர்களையும் பார்க்கிறது. இந்த பூமியில் நல்லவர்களும் இருக்கிறாங்க, மோசமானவர்களும் இருக்கிறாங்கல்ல, இருக்கிறாங்க. நன்மைகளை புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சகோதரனோடு பேசும்போது சொன்னார்கள், ஆண்டவருடைய கிருபையினாலே எனக்கு தேவன் நல்ல வேலையை கொடுத்து கை நிறைய சம்பளத்தை கொடுத்துருக்கிறார். அலுவலகத்திலும் நிறைய நெருக்கடி உண்டு எனக்கு. ஏன்னா நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்டாக இருக்கிறதுனால அதுக்கு கீழே இருக்கிறவங்க என் மேலே ரொம்ப எப்போ என்னை கீழே விழ தள்ளலாம் என்று நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு வீட்டில் வந்தால் எனக்கு வீட்டிலையும் நிம்மதி இல்லை. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றேன்னு சொன்னாங்க. காரணம், அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, சரி இவ்வளவு என்னுடைய குடும்ப தலைவர் சம்பாதிக்கிறாரு, இவ்வளோ குடும்பத்துக்கு செய்கிறாரு, நான் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறேன், ஆனால் அதை புரிந்து கொண்டு ஒரு நாள் கூட என் மனைவி நடந்ததே இல்லை அப்படி என்று வேதனையோடு சொன்னார்கள். பாருங்க, இது ஒரு விதம். மறு பக்கத்திலே பாருங்க, எத்தனையோ குடும்பத்தில் குடும்ப தலைவர்களுடைய உழைப்புகள் இல்லாமல் குடும்ப தலைவிகள் உழைத்து குடும்பத்தை நடத்துகிறாங்க. அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற சிலருக்கு அதை புரிந்து கொள்ளவோ, அதுக்கு நன்றி செலுத்தவோ, அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாக இருக்கிறவர்களை கனம் பண்ணவோ தெரிவதில்லை. இதுதான் தீமையான குணம். இது ஆண்களுக்குள்ளும் இருக்கலாம், பெண்களுக்குள்ளும் இருக்கலாம். யாரும் செய்யாததா நீ செய்கிற, நீ கெட்டுனேன்னா நீ செய்ய வேண்டியதுதான். உலகத்தில் ஒருத்தனும் செய்யலையா, நீ செய்யலைன்னா நான் எனக்கு சாப்பிட தெரியும் அப்படின்னு சிலருக்குள்ள எல்லாம் ஒரு மனிதனுடைய குணம் பலவிதம். பறவைகள் பலவிதம் மாதிரி மனிதர்கள் பலவிதம். நல்லவரும் இருக்கிறாங்க, தீயோரும் இருக்கிறாங்க. நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க, கெட்டது செய்கிறவங்களும் இருக்காங்க. நல்லது செய்யும்போது புரிந்து கொள்கிறவங்களும் இருக்காங்க, புரிந்து கொள்ளாதவங்களும் இருக்காங்க. நன்மை பெற்றுக்கொண்டு நன்றி உள்ளவர்களும் இருக்காங்க, நன்றி இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது. திருடனையும் பார்க்கிறது, ஏமாத்துக்காரனையும் பார்க்கிறது, கொலைகாரனையும் பார்க்கிறது, கொள்ளைக்காரனையும் பார்க்கிறது, பெருமைக்காரனையும் பார்க்கிறது, ஏமாத்துக்காரனையும் பார்க்கிறது, நம்பிக்கை துரோகிகளையும் பார்க்கிறது, வரவுக்கு மிஞ்சி செலவு பண்ணுறவங்களையும் பார்க்கிறது, பந்தா காட்டுறவங்களையும் பார்க்கிறது, படிக்கிறவனை பார்க்கிறது, படிக்காதவனை பார்க்கிறது, பேசுகிறவனை பார்க்கிறது, பேசாதவனை பார்க்கிறது, உழைக்கிறவனை பார்க்கிறது, உழைக்காதவனை பார்க்கிறது. அவருடைய கண்களை யாருமே மறைக்க முடியாது. இது உலகத்தில் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் இப்படி என்ன கஷ்டப்படுறாங்கன்னு இருக்கிறாங்க.
ஆண்டவர் அறியாதவங்க சொல்கிறது, ஆண்டவன் கண்ணை யாருமே மறைக்க, அது வாயில் பைபிள் படித்து சொல்கிறது இல்லை, பைபிள் படிக்காமலே சொல்கிறாங்க. ஆண்டவன் கண்களை யாரும் மூடவே அப்படின்னு தந்திருக்கு. நல்லவரையும் பார்க்குது, தீயவரையும் பார்க்குது. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, வேதம் பைபிள். இந்த பைபிள் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கையில் இருக்குது, படிக்கிறது இல்லை. மதம் 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 என்ற ஒரு போர்வையில் பைபிளை கையிலே தொடுவதில்லை. ஒரு சிலுவை மட்டும் அவர்களுக்கு போதும், அல்லது இனி வேறு ஒரு அடையாளம் மட்டும் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். பைபிள் படித்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை, பிரசங்கிக்கிறத கேட்கவும் கூடாது. சங்கீதம் 14:2-3 வசனங்கள். சங்கீதம் 14:2-3 வசனங்கள். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். பாருங்க, பார்க்கிறாரு, சொல்றாரு, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப தேவனை தேடுகிறவன் உண்டான்னு பார்க்கிறாரு. நம்ம சொல்றோம், எவ்வளோ தேடி எனக்கு என்ன கிடைச்சது. நம்ம எப்படி தேடுறோம்? உண்மையாக தேடுறோமா? உண்மையை அர்ப்பணித்து தேடுறோமா ஆண்டவரை? இல்லவே இல்லை. நிறைய பேர் ஒரு கடமைக்காக கஷ்டம் வரும்போது தேடுறாங்க, கொஞ்சம் ஆசிரம் வந்தவொடனே விட்டுறாங்க ஆண்டவர். வேலை இல்லைன்னா தேடுவாங்க, வேலை கிடைச்சா விட்டுருவாங்க. வியாதி வரும்போது தேடுவாங்க, வியாதி சுகமான விட்டுருவாங்க ஆண்டவர். தேடவே மாட்டாங்க. கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவோருக்கோ நன்மையும் குறைபடாது. தேடிக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரை. ஆண்டவரை தேடணும், புதையில தேடுற மாதிரி தேடணும். எவ்வளோ லட்சம் பணம் செலவு பண்ணிட்டு ஒரு சின்ன வேலைக்கு எவ்வளோ தேடுறோம். ப்ரீகேஜிலிருந்து +2 வரையிலும், அப்புறம் காலேஜ் லைஃப், கொஞ்சம் ஃபீஸ் கட்டின பணம், அப்புறம் நமக்கு டொனேஷன் கொடுத்தது, ஹாஸ்டலுக்கு கொடுத்தது, ஹாஸ்டலில் சாப்பிட்டது எல்லாம் ஒரு அப்ராக்ஸ் ஒரு கணக்கு போட்டுட்டு 1% இன்ட்ரெஸ்ட் போடுங்க, பேங்க் இன்ட்ரெஸ்ட் போடுங்க. நீங்கள் இன்றைக்கி வாங்குகிற சம்பளம் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வருதான்னு பாருங்களேன். கண்டிப்பாக அது நிறைய இருக்குது, வரவே வராது. 10,000, 15,000, 20,000 வாங்குகிறோம். எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க படிப்பிற்கு, ஹாஸ்டல் செலவுக்கு, அதுக்குள்ள காரியத்துக்கெல்லாம். கொஞ்சம் பாருங்கள், அதுவும் உடனே கிடைக்குதா வேலை? சிலருக்கெல்லாம் முடியெல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு. சிலர் இவ்வளோ படித்து டபுள் PhD எல்லாம் முடிச்சுட்டு ME, அதுக்கு மேலே MBA எல்லாம் முடிச்சுக்கிட்டு வேலை கிடைச்சவரை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்து 40-45 ஆயிடுச்சு. இன்னும் கல்யாணம் நடக்கலை. என்ன வேலை கிடைச்சவரை கல்யாணம் பண்ண இருக்காங்க, இவ்வளோ கோடி லட்சம் செலவு பண்ணிட்டு. ஒரு MBBS, அப்புறம் ஒரு PG, MD, அந்த ரேஞ்சு வந்தால் வரும். அதாவது ஃப்ரீ சீட்டில் படித்தா கொஞ்சம் தான் வரும், டொனேஷன் கொடுத்து படித்தவங்களுக்கு தெரியும். ஒரு MBBS முடித்தோன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ண எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னு கேட்டு பாருங்கள். 20,000, 30,000, 40,000. என்னத்துக்காச்சு? இதுதான் உலகம். இவ்வளவு தேடுறோம், தேடியும் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு 6 மாதம், இங்கே ஹாஸ்பிட்டல் 6 மாதம், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அது இருக்கா, லைஃப் செட்டிலாக இருக்கு. எத்தனை வருஷம் ஓடுறோம், தேடுறோம். இல்லை, ஆண்டவர் எப்படி தேடுறோம்? ஆண்டவர் பார்க்குறாரா, என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் இந்த பூமியில் உண்டோ? நம்மை குறித்து மற்றவங்க சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவனே பார்க்கிறான். மோசையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவர் சொல்லிட்டார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவருக்கு தெரிஞ்சது மோசை எப்படி இருந்தாங்கிறத கர்த்தர் பார்த்து சாட்சி சொல்றாரு. யார்கிட்ட சாட்சி சொன்னார்? மோசைக்கு விரோதம் பேசுகிறவங்ககிட்ட பேசினார். அவன் எங்கள் வீட்டில் எங்கே உண்மையாக இருக்க, நீங்கள் அவனுக்கு விரோதம் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஆரோனையும் பார்க்குறாரு, மிரியாமையும் பார்க்கிறாரு, மோசையும் பார்க்கிறார்.
யோபின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். யோபு 34, 21, 22 வசனங்கள். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. பாருங்க, ஆண்டுடைய கண்கள் மனுஷன் போற வழியை பார்த்துட்டே இருக்குதான், நம்ம எந்த வழியில போறேன். அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்ம நடக்கிற நடையெல்லாம் பார்க்கிறார். அக்கிரமக்காரர் ஒளித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் இல்லை. இந்த அநியாயம் செய்கிறவன் அக்கிரமம் எங்க போய் ஒளிந்து கொள்வான்? அதுக்கு ஒரு இருட்டோ, அதுக்கு ஒரு அறையோ கிடையாது. அவன் எங்க போயும் ஒளிச்சிருக்க முடியாது. அப்படி பார்க்கிறார். அது வசனம் பார்த்தீங்களா? அக்கிரமக்காரர் ஒளித்து கொள்ளத்தக்க அந்தகாரமும் இல்லை, மரண இருளும் எங்கேயும் ஒழிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். நம்ம ஒரு நூலை கையில் கட்டி பிடிச்சி வச்சிருக்க ஆண்டவரை ஒன்றும் தேடலை. ஒரு பாட்டில் இனத்தைய ஒருத்தன் இந்த ரோட்டில் குளிக்காமல் நடந்து போகிறான், இல்லை இனத்தை ஒன்று அடைச்சி வச்சுட்டு வீட்டில் கொண்டு போய் ஒன்றும் வராதுன்னு அதை ஒன்று அடைச்சி வச்சுட்டு இருக்கல. அவன் குளிக்கவும் மாட்டான் ஒழுங்கா. அதை அடைச்சி பிடிச்சி வச்சுட்டு வீடை பாதுகாக்கிய தெய்வம் இல்லை. இது ஒரு பாட்டிலுக்குள்ளே வந்து அடைச்சி பிடிச்சி வச்சு ஆண்டவர் இல்லை. இது சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாம் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எனக்கு முன்பாக உத்தமனாயிருன்னு சொன்னார். அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கின தெய்வம். உங்களே என்னையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. நம்முடைய வியாதியை பார்க்கிறது, நம்முடைய கடன் பிரச்சனையை பார்க்கிறது, நம்முடைய பாவ வாழ்க்கையை பார்க்கிறது, நம்முடைய முற்கோபத்தை பார்க்கிறது, வேலை இல்லாததை பார்க்கிறது, படித்தும் வேலைக்காக அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறது, குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை பார்க்கிறது, பிள்ளைகளினால் படுகிற வேதனையை பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அற்புதம் செய்வதற்கு அவரிடத்தில் வல்லமை உண்டு. ஆண்டவருடைய கர்த்தருடைய இயேசப்பாவுடைய கண்கள் என்னை பார்க்கிறதுனால அவர் எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். கண்களை மூடுவோமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க, மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்னை பார்க்கிறது, என் வேதனையை பார்க்கிறது, என் உபத்திரவங்களை பார்க்கிறது, என் கஷ்டத்தை பார்க்கிறது, என் அவமானத்தை பார்க்கிறது, என் நிந்தனையை பார்க்கிறது, என் தேவைகளை பார்க்கிறது. நான் இத்தனை நாட்களும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா, என்னை பார்க்கிறாரா? இன்றைக்கு நான் வசனத்தின் மூலம் அறிந்து கொண்டேன், நீர் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர். நான் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறதை பார்த்து கொண்டே இருக்கிறீர். நான் மரண இருளில் நடப்பதை நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். மருத்துவர்கள் என்னை கைவிட்டிருப்பதை நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். இனி பிழைக்க வாய்ப்பில்லை என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை பார்க்கும்போது மறைக்கிறார்கள். அதை நீர் பார்க்கிறீர். எனக்கு துரோகம் பண்ணதை பார்க்கிறீர். நான் நடக்கிற பாதையில் எனக்கு குழியை வெட்டி வைத்திருப்பதை பார்க்கிறீர். என்னை பார்க்கும்போது நன்றாக பேசிவிட்டு என் முதுகுக்கு பின்னால் என்னை தூசிக்கிறதை பார்க்கிறீர். ஆண்டவரே, நான் என் புருஷனால் படுகிற வேதனையை பார்க்கிறேன், நான் என் மனைவியினால் படுகிற கஷ்டத்தை பார்க்கிறேன், என் பிள்ளைகளினால் படுகிற வேதனையை பார்க்கிறீர். ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. சிலருடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானது இப்போது பேசுகிறார். மகனே, மகளே, நான் உன்னை பார்க்கிறேன், உன் கஷ்டத்தை பார்க்கிறேன், உன் வேதனையை பார்க்கிறேன், உன்னை குணமாக்குறேன்னு சொல்றாரு. நான் உன்னை பார்க்கிறேன், நீ கஷ்டப்படுறத பார்க்கிறேன், உன்னை நான் தொடுகிறேன், உன்னை நான் விடுவிக்கிறேன்னு சொல்றாரு. நன்றி, நன்றி, நன்றி.